நீங்க கேளுங்க. இது நீங்க எங்க இருக்கீங்க? எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 23வது வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாய்களுக்கு இந்த மாதிரி நீங்க சாப்பாடு போடுறீங்க? இப்போ 200 நாய் வந்து 200 நாய். இந்த எல்லா ஏரியாவுக்கும் தெருல போய் போய் போட்டுட்டு வருவீங்களா? அது எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் போட்டு. ஓகே. இது வந்து நீங்க ஓன் உங்களுடைய என்னோட சொந்த இதெல்லாம் பண்றேன். இப்போ கொஞ்சம் யூடியூப்ல போடுறேன், வீடியோ போடுறேன். இப்போ வந்து உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகே ஓகே ஓகே. முன்னாடி வந்து மொத்தமே நானே பண்ணிட்டு இருந்தேன். அது முடியாது, நிறைய அளவுக்கு அதிகமாயிடுச்சு. 2ல இருந்து அப்படியே கொஞ்சம் வந்து கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 20-30 தான். அதுல இருந்து இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. அப்படியே கொடிவா வளர்ந்து இப்போ 200 வந்துருச்சு. சாப்பாடு எல்லாம் நீங்களே செஞ்சு தான் வீட்டுல செஞ்சு வீட்டுல சமைப்பேன். ஃபுட்டு வச்சிருக்கீங்களா? அது காமிச்சு அதையும் காமிச்சிரு, அதையும் காமிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம தெருநாய்ங்களுக்கு எல்லாரும் அதை பண்ணணும், சாப்பாடு பண்ணணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சிலர் அதை அவாய்ட் பண்றாங்க. ஆனா இங்க நாங்க வந்து நான் பிஸ்கட் மட்டும்தான் வாங்கி போடுவேன். ஏன்னா எனக்கு மாடியில் வீடு சமைக்க முடியாது. இந்த ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து சமைச்சு அவங்கள்ட்டே நாய் இருக்கு, அவங்க வளர்க்குறாங்க, அவங்களுக்கு போடுவாங்க. இந்த நாய்ங்களுக்கு போடுவாங்க. இது இல்லாம இவங்க வந்து பக்கத்து தெருவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 நாய்களுக்கு அவர் சமையல் அவரே பண்ணி அவரே சாப்பாடு போடுறாராம். இது வந்து பாராட்டத்தக்க விஷயம். இவங்கெல்லாம் வந்து மனிதர்கள் லிஸ்ட்லயே சேர்க்கக்கூடாது, கடவுள் லிஸ்ட்ன்னு நான் சொல்றேன் இல்லையா? என்னோட அபிப்பிராயம். இந்த மாதிரி தெருவில் ஒவ்வொருத்தரும் வாயிலா ஜீவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்க ஒரு பாய் சொல்லிடுங்க, ஒரு பாய் சொல்லுங்க.